கல்வி பிரியர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது இரவு வணக்கங்கள். மாலையிலேருந்து இரவுக்கு வந்துட்டோம். கல்வி பிரியர்னு ஏன் சொல்கிறேன்னா, எவ்வளோ அடித்தாலும் தாங்குவான்டான்னு. இப்போது வந்த விட்னஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் அண்ணன்லாம் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கல. ஏன்னா அது கூட இருந்து பார்த்த நமக்கே அவ்வளோ வேதனைகளும் வலிகளும். அண்ணன் ஓப்பன் அவுட் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஏன்னா 2 அண்ணங்க பேசுனது எனக்கு தெரியும். அந்த சப்ஜெக்ட் தெரியும். தமிழ்நாடு ஃபுல்லாக பெரிய இன்ஸ்டியூஷன்ஸில் என்னென்ன நடக்குது, அதுக்கு என்னென்ன பண்ணுறாங்க, நம்ம அதை ரொட்டீனாக பார்த்துட்ருக்கோம். அப்பேற்பட்ட இந்த UDS FSA அண்ட் SJPC இணைந்து வழங்கும் SJPS இணைந்து வழங்கும் இந்த ஸ்கூல் லா மேட்டர்ஸ் இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் எல்லோரும் வந்திருக்கீங்க. மெயினாக இந்த அசோசியேஷனோட 2 ஜாம்பவான்கள் இங்கே வந்திருக்காங்க. ஏன் ஜாம்பவான்னு சொல்கிறேன்னா, ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா அனுமாரோட பவர் ஜாம்பவானுக்கு தெரியும், உரிய நேரத்தில் அதை புரிய வைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு குட் பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைச்சா 2 பேரும். 3 பேர் இருக்காங்க, இன்றைக்கி ஒருத்தர் வர முடியல. 2 பேரும் வண்டர்ஃபுல் பேட்டர்ன்ஸ். 2 பேரும் இவ்வளோ பாருங்களேன், எவ்வளோ பெரிய மனுஷனாக தான் எளிமையாக அவங்களோட என்ன நடந்த விட்னஸை மறைக்காமல் சொல்கிறான். நான் கூட சொல்லுவேனான்னு தெரியல, அந்த அளவுக்கு நன்றி. நான் உங்களோட விட்னஸ் இன்றைக்கி சொன்னது பெரிய லீகல் அவேர்னஸாக இருக்கும். இந்த 2 ஆஸ்பெக்ட் தான் நான் பேச போகிறேன். அதாவது லேண்டை பற்றியும் கேஸுன்னு வந்தால் என்ன வரும்ன்றதான் நான் பேச போகிறேன். அதுக்கு 2 பேருக்குமே அந்த ஹைலைட்டடாக அந்த விட்னஸ் கொடுக்குறாங்க. அதனால தான் அவங்கள ஜாம்பவான்னு சொல்கிறேன். அதே மாதிரி இது தலைவர் பிரேம் சார் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ப்ரோக்ராம் வச்சுருவார் அப்பப்போ, ட்ரைனிங் ஓரியன்டேஷனு. எங்களுக்கு ஃபோன் பண்ணி, சார் என்ன சார் அந்த ஆன்லைன் அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணிட்டீங்க, நாங்கள் ட்ரைனிங் வரணும் சார். எங்களுக்கு எப்பா எங்கள் அசோசியேஷன் நடத்தலப்பா அதுன்னு சொன்னால் கூட ஒருத்தர் ராத்திரி ஃபுல்லாக ஃபோன் அடிக்கிறான், சார் அந்த ட்ரைனிங் எங்களை ஓப்பன் பண்ணுங்கள் சார். அதனால் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணாமல் நிறைய பேருக்கு ஓப்பன் பண்ணுங்க பிரேம் சார். எஜுகேஷன்ஸ் நிறைய பேர் உருவாக்குங்க. தலைவர் பிரேம் அவருக்கும் பிரின்ஸ் அண்ணன் நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் காலங்கள்லாம் ஒன்றா இருந்து பயணிச்சிருக்கிறோம். பெரிய நீடிய பயணம் எங்களுது. இப்படிலாம் இருப்போமான்னு தெரியாது. ஸ்கூல்னு ஒன்று ரொம்ப கஷ்டப்பட்டு நடத்தி இவ்வளோ தூரம் உருவாக்கி இருக்கிறோம். பெரிய ஆளுமை அண்ணன் செயலாளர் பிரின்ஸ் அண்ணனுக்கும் சீனிவாஸ் சார் எதுனாலும் கோஆர்டினேட் பண்ணி உடனே ஃபைல் வந்துடும். இப்போ பிரேம் சார் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் தெரியாது, அவர் சார் இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்கூல் பார்க்குறாருன்னு தெரியாது. ஆனால் கோஆர்டினேட் பண்ணி நம்ம கேட்குற டேட்டா எல்லாம் வந்துடும். மற்றும் ஏனைய நண்பர்கள் நிறைய பேர் இருக்கீங்க, அதனால் பேரை சொல்லாமல் விட்டுறேன். உங்கள் அனைவருக்கும் எனது முதல் வணக்கங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷனிஸ்ட்டாக நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கிறோம். ஆனால் இன்றைக்கி எஜுகேஷனை தவிர எல்லாமே பண்ணுறோம். ஸ்கூலில் ஒரு PhD மாஸ்டர்ஸ் இங்கிலீஷில் எஜுகேஷனில் பண்ணிடுறோம். நம்ம பண்ணிவிட்டு ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கணும்னு ஆசையாக திறந்துடணும். திறந்தோடனே அடுத்த மாஸ்டர்ஸ் எங்கே அனுப்புகிறாங்க, பில்டிங் போய் படிச்சுட்டு வா. பில்டிங் இன்ஜினியரிங் மாஸ்டர்ஸ் படிக்கிறோம். பில்டிங் அண்ணன் சொன்னாங்க பாருங்கள், எப்படிலாம் கட்டணும் உட்காந்து டிசைன் பண்ணி பில்டிங் படித்து முடிச்சிடும். திருப்பி வந்துடுறோம், எங்கேயோ நெருப்பு பற்றிக்கிச்சு, தரவுண்டு என்ன வந்துடுறோம், போய் ஃபயர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வா, அந்த இன்ஜினியரிங்கும் படிச்சுட்டு வான்னு அனுப்புகிறாங்க. திருப்பி சானிடரி ஆஃபீஸராக ஒரு மாஸ்டர்ஸ் கோர்ஸ் பண்ண சொல்கிறாங்க. இன்றைக்கி லீகலாக ஒரு மாஸ்டர்ஸ் கோர்ஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் எல்லாம் இங்கே குழுமி இருக்கிறீங்க. என்ன பிரச்சனை லீகலாக நடக்குது நாட்டில்னு ஒரு மாஸ்டர்ஸ் கோர்ஸு இந்த அசோசியேஷன் நடத்துது. அந்த ஸ்டார்ட் அப் டேக்கு நீங்கள் எல்லாம் குழுமி இருக்கிறீங்க. உங்கள் அனைவரும் வரவேற்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லெஸ்லேண்ட் பிரச்சனை சொன்னாங்க. அது எத்தனை பேர் இருந்தீங்க, அது நடக்கும் போது எத்தனை பேர் அதில் ட்ராவல் பண்ணிங்கன்னு தெரியல. லெஸ்லேண்டு கை தூக்க வேண்டாம், லெஸ்லேண்டு நாங்களாக இருந்தோம். ஓகே, அந்த 746 ஸ்கூல்ஸ் ஒரு டினாமினேஷன் வரும்போது பார்த்தீங்கன்னா 2014-13 ஸ்டார்ட் ஆகுது. பாடம் நாராயணன் ஒருத்தர் ஒரு கேஸ் போட்டுறார். என்ன சொல்கிறாருன்னா, லேண்ட் நாம்ஸ் வந்துடுது, வந்ததுக்கப்புறம் லேண்ட் நாம்ஸுக்கு ஃபிட் ஆகாத ஸ்கூல்ஸ்க்கு ரினியூவல் வரல. இப்போ எப்படி இருக்குதோ சேம் பிரச்சனை அன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி பில்டிங் நாம்ஸில் ரினியூவல் இல்லாமல் இருக்கிறோம், அன்றைக்கி லேண்ட் நாம்ஸ்க்கு ரினியூவல் இல்லாமல் இருக்கிறோம். இப்படி ரினியூவல் இல்லாத பள்ளிகளால் பாதுகாப்பற்ற சூழலில் பசங்க படிக்கிறாங்க. அதனால் இந்த பள்ளிகளை லெஸ்லேண்டாக நடத்தக்கூடிய பள்ளிகளை க்ளோஸ் பண்ணுன்றது ஒரு பில், ஒரு பொதுநல வழக்கு. அதுக்கு அரசும் கூடயே ட்ராவல் பண்ணணும், நாங்களும் ட்ராவல் பண்ணணும். ஒரே ஒரு அசோசியேஷன் தான், அதில் நாங்கள் வாலண்டியராக உள்ளே போனோம். அது நம்ம அசோசியேஷனு. அதுக்கு ஒரு கன்சால்டேட் மீட்டிங் போட்டு ஒருத்தர் மட்டும் உள்ளே போவோம், நீங்கள் எல்லோரும் கூட டேட்டா சப்போர்ட் பண்ணுவோன்னு பிரின்ஸ் அண்ணன் தான் அன்றைக்கும் அதை ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க. ஒரு நல்ல ஒரு கிளாப்ஸ் கொடுக்கலாம் அண்ணனுக்கு. அதே மாதிரி சூழ்நிலையே இன்றைக்கி ரிப்ளிகேட் ஆகுது. இன்றைக்கி லேண்ட் நாம்ஸில்
ரெனியூவல் இல்லாத பள்ளிகள், பாதுகாப்பற்ற பள்ளிகள். இதில் வந்து தைரியமாக இருங்க, நல்லா நிமிர்ந்து உட்காருங்க, ரொம்ப யோசிக்காதீங்க. நம்மளை ஒன்றும் பண்ணிட முடியாது. நம்மளே ஒரு ராஜ்யம் மாதிரி நடத்துகிறோம் ஸ்கூல்ஸு. நம்ம யாரை பற்றி கவலையப்பட தேவையில்லை. பட் என்ன பண்ணுவோம் தெரியுமா, நம்ம இந்த டிசிப்ளினாக ஸ்கூல் நடத்தி நமக்கு ரொம்ப பழக்கமாயிடுச்சா, உடனே ஒரு ரினியூவல் ஆர்டர் வாங்கி இப்படி வச்சுருவோம், உடனே ஒரு ஃபயர் சர்டிஃபிகேட்டை உடனே இப்படி வாங்கி வச்சுருவோம், உடனே ஒரு ஆஃபீஸர் இதுனா உடனே மனசே ஐயோ ஃபயர் வாங்கலையே, 3 மாதமாக வாங்கலையேன்னு யோசிச்சுட்டே இருப்போம். ரினியூவல் கொடுக்கலாம் என்னங்க, லாஸ்ட் பாலில் 6 அடித்தா தான் 6, ஓகேயா? அதனால் அந்த கேஸை பார்த்தீங்கன்னா 2014 ஆரம்பித்த கேஸு கிட்டத்தட்ட மார்ட்டின் தான் சொன்ன மாதிரி எவ்ரி இயரிங் நாங்கள் போவோம். எங்களை பார்த்தோன்னே வெளியில் அந்த கதவை திறந்தவர் ஓடுவார், ஹியரிங் முடித்தோடனே அந்த பில்லு போட்டவர் ஓடுவார், நாங்கள் பிடிக்க ட்ரை பண்ணோம் ஓடுவார், இப்படியே போயிட்டே இருக்கும். லாஸ்ட் நாள் he was shouting at the court, ஒரு ஜிஓ போட்டாங்க கவர்மெண்ட்டில், நியூ அட்மிஷன்ஸ் இந்த வருஷம் எடுக்கக்கூடாது அப்படின்னு. 2016 கிளைமேக்ஸ் வருது. இந்த வருஷத்தில் சபிதா மேடம் வாஸ் த எஜுகேஷன் செக்ரட்டரி, நியூ அட்மிஷன் இந்த லெஸ்லேண்ட் ஸ்கூல்ஸில் போடக்கூடாதுன்னு ப்ரொசீடிங்ஸ் வந்துடுச்சு. அப்போ அதை போய் வந்து கோர்ட்டில் திருப்பி நாங்கள் ப்ளீவ் பண்ணுறோம். வில்சன் சார் ஒன்ஸ் அகெயின், நம்ம சங்கரன் சார் சீனியர் எல்லாருமே இருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாருன்னா தட்டி சொல்கிறார், நோ 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 நீங்கள் க்ளோஸ் பண்ணுறங்க, பசங்க சேஃப்டின்னு கத்துவார். எப்பயுமே அவரோட தனியாளாக பில் போட்டு அவரே வந்து ஆர்கியூ பண்ணுவாருங்க, கத்துவார். திரும்பினார் அப்படியே பெஞ்சிலேருந்து கவுல், தயவுசெய்து கத்தாத நில்லு அப்படின்னாரு. டக்குன்னு இப்படி திரும்பி சபிதா மேடம் பார்த்தாரு. யூ ஆர் சேயிங் அபவுட் 746 schools, how many children are there in that schools, such schools? அரௌண்ட் 6.5 lakhs children. அவங்க டக்குன்னு சொன்னேன், இப்படி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு சொன்னாங்க, ஓகே 6.5 children இருக்காங்க, 6.5 lakh children இருக்காங்கன்னா அவங்கள அகாமடேட் பண்ணுறதுக்கு இஸ் த கவர்மெண்ட் இஸ் ரெடி, ப்ரொசீஜர் ரெடியாக, பில்டிங் எல்லாம் ரெடியாக வச்சுருக்கீங்களா அப்படின்னு கவர்மெண்ட்டை ஒரு கேள்வி கேட்டார். அப்படியே இப்படி பார்த்தாங்க, அப்படியே. அப்போ வந்து ஒரு சைலண்ட் ஆயிடுச்சு கோர்ட். திருப்பி இவர் என்ன பண்ணுறாரு, நோ 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 இட்ஸ் சில்ட்ரன் சேஃப்டி இரியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், தட்டி 3 வருஷம் கஷ்டப்பட்டு நடத்தின கேஸை கடைசி பால் 6 தான் கோர்ட்டில் டிஸ்மிஸ் பண்ணார். அந்த மேட்ரை டிஸ்மிஸ் பண்ணார். போய் இவங்களுக்கு ஒரு ப்ரீ எக்ஸிஸ்டிங் ஸ்கூல்ஸ்க்கு ஒரு எக்ஸம்ஷன் போடுங்கன்னு சொல்லி தே மேட் 175 GO. அதனால இன்னைக்கு வரைக்கும் இந்த லெஸ்லேண்ட் ஸ்கூல்ஸு காப்பாற்றப்படுது. லேண்ட் நாம்ஸில் ஒரு ஸ்கூலோட லேண்ட் நாம்ஸில் காப்பாற்றிருக்கிறோன்னா 3 வருஷம் அதுக்கு டைம் எடுத்துருக்குது. இப்போ பில்டிங்னு ஒரு பெரிய பிரச்சனை வரும், பசங்க சேஃப்டின்னு வரும். வேறு இடத்துலலாம் பசங்க சேஃப்டி பற்றி கவலை இல்லை. ப்ரைவேட் ஸ்கூலில் தான் இருக்கக்கூடிய பசங்களுக்கு மட்டும்தான் சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸ் மட்டும்தான் கவலை. இதோட ஃபஸ்ட்டு ஸ்லைடு ஒன்று போட்டிருக்கிறாங்க. இதுதான் நான் பேச வேண்டிய டாபிக். ஒரு ஜாம்பவான் இல்லை, அவர் போயிட்டார், அவர் அதை கரெக்டாக மென்ஷன் பண்ணிட்டார். இது லேண்ட் நாம்ஸ் தானே, இது ஏன் சார் காமிக்கிறீங்கன்னு சொல்லாதீங்க. சரி, சிபிஎஸ்சின்னு எடுத்தோன்னா 8,000 square meter, 4,000 square meter, 2,000 square meter. We are guiding so many CBSE schools. பைஃபர்கேட் பண்ணி கொடுக்குற நிறையா ஸ்கூல்ஸுக்கு போய் நாங்கள் கைடன்ஸ் பண்ணுறோம். இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் போய் பார்க்கும்போது அவங்க பட்டா சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். லேண்ட் நாம்ஸை வச்சு சொல்ல, உங்கள் லேண்டை, உங்ககிட்ட இருக்கக்கூடிய லேண்டை பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருப்போம்ல 30 வருஷம் முன்னாடி, 40 வருஷம் முன்னாடி, துண்டு துண்டா, 5 துண்டா, 8 துண்டா, அந்த லேண்ட் டாக்குமெண்ட்ஸ் எடுத்து பாருங்கள். கான்ஃபிடென்ஷியலான ஆளுங்களை வச்சு பாருங்கள். கண்டவங்க வராங்க இப்போல்லாம் கேட்குறாங்களே டாக்குமெண்ட்ஸாக கொடுத்துட்டே இருக்கு, அப்படி கொடுக்காதீங்க. உங்கள் டாக்குமெண்ட்ஸை கான்ஃபிடென்ஷியலாக எடுத்து பாருங்கள். டாக்குமெண்ட்டை ஸ்டடி பண்ணுங்கள், பட்டா பாருங்கள், சிட்டா பாருங்கள். லாஸ்ட்டாக ஒன்று பார்க்க மறந்துடுவீங்க, எஃப்எம்பி. எஃப்எம்பியில் என்ன பார்க்கணுன்னா ஆன்லைன் எஃப்எம்பி பார்க்கணும். ஆன்லைன் எஃப்எம்பியே நிறைய பேருக்கு இருக்காது. ஆன்லைன் எஃப்எம்பியில் என்ன இன்னொரு ப்ராப்ளம் வரும்னா நீர்நிலை மார்க் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் விஷயம் தெரிஞ்ச ஆளை வச்சு பாருங்கள். இதெல்லாம் கோர்லேட் ஆச்சுன்னா இந்த 5 கிரவுண்ட் நாம்ஸ் 2 ஏக்கர் நாம்ஸ் படி உங்களுக்கு லேண்ட் இருக்குது, அந்த லேண்டு சேஃபாக இருக்குது. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? லேண்ட் இருக்குது நம்மகிட்ட, அந்த லேண்டு படி, அந்த பட்டா படி, அந்த எஃப்எம்பி படி லீகல் ஸ்டடி கரெக்டாக வந்து டாக்குமெண்ட்ஸ்லாம் மேட்ச் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு மேட்ச் ஆகுது. நம்ம என்ன பண்ணியிருப்போம், துண்டு துண்டாக வாங்கியிருப்போம், ஹவுசிங் லோனுக்கோ ஏதோ ஒரு லோனுக்கோ மாற்றி கொடுத்துருப்போம், அவனே லீகல் அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பான். இன்றைக்கி வரைக்கும் டாக்குமெண்ட் நம்மகிட்ட இருக்காது. இங்கேருந்து வாங்கி இந்த பேங்க்கில் கொடுத்துருப்போம், அங்கேருந்து வாங்கி அந்த பேங்க்கில் கொடுத்துருப்போம். பட் ஆனால் என்ன நடந்திருக்கும், டாக்குமெண்ட்டை நம்ம ஸ்டடி பண்ணியிருக்க மாட்டோம். ப்ளீஸ் கோ. இப்போ எஜுகேஷனிஸ்ட்டாக உங்களுக்கு 6வது மாஸ்டர்ஸ் லீகலில் நீங்கள் மாஸ்டர்ஸு படிக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த லேண்ட் நாம்ஸ் பற்றி போட்டிருக்கிறோம். அபவுட் பில்டிங் நாம்ஸ்
அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பில்டிங் நார்ம்ஸில் வந்து ரொம்ப சிம்பிள். உங்கள் பில்டிங் வந்து 60 வருஷமாக நம்ம ஸ்கூல் நடத்துகிறோம். ஒரே நாளில் அதை கட்டியிருக்க முடியாது. ஒரு செங்கலாக கட்டியிருப்போம். இப்போ கூட இந்த வருஷம் கூட ஒரு 20 லட்ச ரூபா மிச்சமாகிடுச்சுன்னா என்ன பண்ணியிருப்போம், டக்குன்னு ஒரு ரூம் போட்டிருப்போம், டக்குன்னு ஒரு ஏசி பண்ணியிருப்போம். நம்ம வந்து ஒரு ட்ரீம் ஆகி நம்ம ஸ்கூலை உருவாக்கணும். நான்லாம் எங்கள் ஸ்கூல்லலாம் ஃபஸ்ட்டு ஏசி நான் ஸ்கூலுக்கு தான் போட்டேன், எனக்கு வீட்டுக்கு கூட போடல. அப்படி தான் எல்லோரும் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு டைல்ஸ் பார்த்தீங்கன்னா ஆசாசியாக போட்டால் சுற்றி பார்த்து வருவோம் நம்ம. அந்த மாதிரி வந்து சின்னதாக ஒரு குருவி கூடு மாதிரி அழகாக நம்ம ஸ்கூலை பில்ட் பண்ணி வச்சுருப்போம். இப்போ திடீர்னு பார்த்தா பில்டிங் நார்ம்ஸு எங்கேயோ விழுந்துடுச்சிங்க பில்டிங்கு, அதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் என்ன ஆயிடுச்சு, பில்டிங் நார்ம்ஸ் நமக்கு வந்துடுச்சு. ஒரு பில்டிங் இருக்குன்னா அதில் டீவியேஷன் இல்லாத பில்டிங்காக, இப்போ ஒருத்தர் 4 பிளாக் வச்சுருக்காங்க, ஆனால் ஒரு பிளாக்குக்கு அப்ரூவல் இருக்காது. இந்த 3 பிளாக்கையே காமிச்சே ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த ஒரு பிளாக்கு அப்ரூவலை வரணும். சரி, 2 பிளாக் வச்சுருக்கிறாங்க, என்ன பண்ணுவாங்க, இன்னொரு இடத்துலேருந்து பணம் வந்துடுச்சு, இல்லை நம்ம பணம் ஒரு 80 லட்ச ரூபா மிச்சமாச்சுனோடனே 3rd ஃப்ளோருக்கே அப்ரூவல் இருக்காது, 4th ஃப்ளோர் போட்டுருவாங்க. சிபிஎஸ்சி நாங்கள் கன்சல்டேஷன்ஸ்க்கு எனார்மஸ் ஸ்கூல்ஸ் அக்ராஸ் ஸ்டேட் போகிறோம், அதர் ஸ்டேட்ஸ் போகிறோம். எங்களை எல்லா ஸ்கூல்ஸ்க்கும் நாங்கள் போகும்போது, இப்போ ஏன்னா நியூ பில்டப் ஸ்கூல்ஸ் வருது, நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணுறது ஒன்று தான், பிஃபோர் பில்டிங் த ஸ்கூல், பிஃபோர் டூயிங் எனி கன்ஸ்ட்ரக்ஷன், ப்ளீஸ் கன்சல்ட் அஸ் அட்லீஸ்ட் த்ரூ ஃபோன். ஸ்கொயர் ஃபீட் நாம்ஸே பேசிக்கே வரமாட்டீங்க. இதில் மேலே ஒரு ஸ்கொயர் ஃபீட் நாம்ஸ் இருக்குது, லேண்ட் நாம்ஸ் பார்த்தீங்க, ஸ்கொயர் ஃபீட் நாம்ஸ்னு அதில் இருக்குது, பார்த்தீங்களான்னு எத்தனை பேருன்னு எனக்கு தெரியல. ஒரு குழந்தைக்கு 10 ஸ்கொயர் ஃபீட், கரெக்டாக இல்லையா? தப்பாக எதுவும் சொல்கிறேன்னா? கரெக்டாக சொல்கிறேன். ஓகே. அரௌண்டு இப்போ பார்த்தீங்கன்னா 30, நம்ம தமிழ்நாடு ப்ரைவேட் ஸ்கூல் ஆக்ட், இது நியூ ஆக்ட், அதில் பார்த்தீங்கன்னா 30 சில்ட்ரன்ஸு, 35 சில்ட்ரன்ஸ், 40 சில்ட்ரன்ஸ் இருக்குது. சிபிஎஸ்சி ஹஸ் கான் டு 560 நவ். 560 ஏன்னா இது வரைக்கும் டீச்சருக்கு டேபிள் போகிற சைஸையே விட்டாங்க எல்லாரும். தமிழ்நாடு ப்ரைவேட் ஸ்கூல் நியூ ஆக்டில் தான் 2018 ரூல்ஸில் தான் அது வருது. டீச்சர் செக்ஷன் ஒரு 50 ஸ்கொயர் ஃபீட் இருக்கணும் அப்படின்னு அந்த ரூல்ஸில் தான் அது வருது. அதே மாதிரி தான் ஒரு ரூல்ஸ் அப்டேட் ஆகும்போது நம்ம செவரெல்லாம் உடனே நான் ஒரு ஸ்கூல் போனோம், பேனிக் ஆகிட்டோம், நானும் கெனடி சேரோம். அவர் இப்போ தான் போட்டு 76 கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்துருக்குறோம். சிபிஎஸ்சி பண்ணுன்னு சொன்னார், சரின்ட்டு வேற ஒரு வேலையை அங்கே போகும்போது பார்க்கலான்னு போனால் நடுவில் இருக்க செவரெல்லாம் எடுத்துன்னு இருக்காரு. சார் 300 ஸ்கொயர் ஃபீட்டு பத்தாதுன்னு சொன்னீங்களா, அவசரமாக செவர் எடுத்துன்னு இருக்கேன் சார்ன்றார். சார் இப்போ தான் சார் உங்கள் பில்டிங்கை ரெகுலேட் பண்ணியிருக்கோம், தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. எதனாலும் கொஞ்சம் அட்வைஸ் வாங்கி கன்சல்ட் பண்ணி செய்யுங்க. ஒன்று, யூ ஷுட் பி அவர், அந்த லீகல் அவேர்னஸ் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஒரு நாம்ஸை படித்து பாருங்கள், நமக்கு என்னென்ன ஸ்கொயர் ஃபீட், என்னென்ன ஃபிக்ஸேஷனு, எக்ஸிஸ்டிங் ஸ்கூல்ஸை நம்ம காப்பாற்றுறதுக்கு என்னென்ன வழிகள், புதுசாக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனு நிறைய. இப்போ கூட கார்பரேஷன் உள்ளே பார்த்தீங்கன்னா 3000 ஸ்கொயர் ஃபீட் 4000 ஸ்கொயர் ஃபீட்டு கூட புது கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு இருக்குது, சின்னதாக கட்டுறதுக்கு. அந்த மாதிரி பெருசாக பண்ணோன்னா யூ ஹேவ் டு கம் டு சிஎம்டிஏ. இஃப் நாட் இன் அ வில்லேஜ் ஏரியானா, இப்போது எல்லாருமே சொல்கிறாங்க தெரியுமா, இந்த பெண்டிங் ரினியூவல்லாம் இருக்குது, ப்ளஸ் பெர்மனன்ட் ரெகக்னேஷன் வாங்கிடலாம், ஏதோ ஒன்று பேசுகிறாங்க தெரியுமா. முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கோங்க, 7-8 ஜோன் இருக்குது கார்பரேஷன். இதுலேயே நீங்கள் அந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா யூ ஆர் ஷோயிங் 6 வில்லேஜ் பிளேசஸ். வில்லேஜ் பஞ்சாயத்து சொல்கிறீங்க, டவுன் பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி, ஹெட் குவார்ட்டர்ஸு, கார்பரேஷனு, மெட்ரோபாலிட்டன் கார்பரேஷன். அதர் தென் தட் ஆக்கா, இப்போ ஆக்காவுக்கு 76 கொடுக்குறாங்க. ஆக்கா ஏரியானா ஹில் ஸ்டேஷனில் நீங்கள் நான் பிளானிங்கில் கட்டியிருந்தீங்கன்னா இப்போ 76 கொடுக்குறாங்க. 76 ஏல தரல, இப்போ போட்ட 82G அது இருக்குது. யாராவது ஹில் ஏரியாஸில் நீங்கள் பில்டிங் கட்டியிருந்தீங்க, அது நான் பிளானிங்கில் வருதுன்னா 76 ஷுட் பி யூட்டிலைஸ்ட். இப்போ ஓப்பன் பண்ணது ஓகேயா. அது இல்லாமல் சிஆர்இசட் ஜோன் இருக்குது, கோஸ்டல் ஏரியா ஜோன். எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, 9-11 ஜோன் இருக்குங்க. ஒரு ஜிஓ போட்டு எப்படிங்க உங்களுக்கெல்லாம் ரினியூவல் தர முடியும்? இதில் எது கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டு? வில்லேஜ் பஞ்சாயத்தில் நான் பிளானிங் ஏரியாவில், நல்லா புரிஞ்சுக்கோங்க, வில்லேஜ் பஞ்சாயத்தில் நான் பிளானிங் ஏரியா. இப்போ இந்த செவரு வந்து ஒரு வில்லேஜ்னு வச்சுக்கோங்களேன், பிளானிங் ஏரியா நடுவில் இருக்கும்னு நினைப்பீங்க, தப்பு. இந்த டிடிசிபி லேஅவுட் போடுறோம், அப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கான் பாருங்கள், திடீர்னு இங்கே பிளானிங் இருக்கும், திடீர்னு அங்கே பிளானிங் இருக்கும். அந்த பிளானிங் ஏரியா அவங்க ரிஜிஸ்டரில் தான் பார்க்க முடியும். அதை நம்ம கொஞ்சம் பொறுமையாக அனலைஸ் பண்ணணும். வில்லேஜ் ஏரியாவில் நான் பிளானிங்கில் நீங்கள் கட்டியிருந்தா 2011க்கு முன்னாடி லோக்கல் பிளானிங் அத்தாரிட்டி அவங்கக்கிட்டையும் நீங்கள் அப்ரூவல் வாங்கியிருந்தா இது அப்ளிகபிள். நல்லா சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? லோக்கல் பிளானிங் அத்தாரிட்டியும் வாங்கியிருக்கணும், நீங்கள் நான் பிளானிங்லேயும் இருக்கணும், அப்போ தான் இது அப்ளிகபிள்.
ஆனால் இது நிறைய பேர் வாங்கக்கூடாதுன்னு வாங்கக்கூடாதுன்னு எதிர்க்கு கேஸ்லாம் போட்டாங்க. பட் வி ரெக்கமெண்ட் தட். வை? பிகாஸ் வி சஃபர்ட் அ லாட் இன் திஸ் 113A அண்ட் 113C. ஏன் அப்படின்னா சார் சொன்னாங்க பாருங்கள், 1000 ரூபா ஆகுதுங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரெகுலேட் பண்ணுறதுக்கு. அஃபிஷியல் மணி. 113A பை அ மானிட்டரிங் கமிட்டி 7 IAS மானிட்டர் பண்ணும். ஒரு ஃபைலை டிசைட் பண்ணோன்னா 7 IAS ஹேஸ் டு சிட் டுகெதர், வாட்ச்டு பை த ஹைகோர்ட். இதுதான் 11A ஓட கேஸ். டிராஃபிக் ராமசாமி போட்ட கேஸ் அது இன்னும் சுப்ரீம் கோர்ட்டில் பெண்டிங் இருக்குது. ஸோ மெனி செஷன்ஸ் வி ஹவ் செட் வித் ஜட்ஜஸ் அண்ட் மினிஸ்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர் பேனல்ஸு, ரிட்டையர்டு இன்ஜினியர்ஸு, நிறைய பேர், முத்துசாமி அமைச்சர் கூட இதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு வந்தாங்க. நிறையா மீட்டிங்ஸ் நாங்கள் உட்காந்து பேசியிருக்கோம், அஃபிஷியல் அன்அஃபிஷியல் மீட்டிங்ஸ்லாம். பட் என்ன இதை கன்சால்டேட் பண்ணி எடுத்துகிட்டு வரோம்னா இப்போ எடுத்துகிட்டு வர முடியல. அதான் சூழ்நிலை. உங்களுக்கு லாஸ்ட் பால் 6 வேணும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணணும், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நீங்கள் சேர்ந்த சங்கத்தை நம்பிடுங்க. எப்போயுமே பொறுமையாக இருக்க மாதிரி கேட்டுட்டு போயிட்டு நாளைக்கு பணம் கேட்டாங்க கட்டிட்டேன்னு வந்து சொல்லாதீங்க. எல்லாரும் ஃபோன் பண்ணி இப்படி தான் பணம் கேட்குறாங்கன்னு சொல்லி கட்டிட்டேன் சார்னு வந்து என்கிட்ட சொல்கிறாங்க. அதெல்லாம் மாதிரிலாம் பண்ணாதீங்க. அது வந்து ப்ரைவேட்டாக யாரும் எந்த ஸ்கூலையும் ரெகுலேட் பண்ணிட முடியாது. ஓப்பனாக தான் பண்ண முடியும். அதுக்கு ஒரு ஜிஓ தனித்தனியாக வருமா, ஒரே ஜிஓ வரும். ஏன்னா உங்களுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, கார்பரேஷனில் ரெகுலேட் பண்ணோன்னா இந்த ப்ராப்ளம் என்னென்னா, டிராஃபிக் ராமசாமி வச்சு இந்த கேஸ் ஏன் போட்டாங்கன்னா, the very same thing has happened in BMC. We see so many legal documents, so we know the subject. பெங்களூர் மெட்ரோ கார்பரேஷனில் இப்போ கூட ஒரு ஃப்ளோரை டிவியேட் பண்ணி கட்டிட்டீங்களா, கர்த்தான்னு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும். ஒரு டாக்குமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது கர்த்தான்னு ஒரு சர்டிஃபிகேட் வாங்க. கார்பரேஷனில் போய் கர்த்தா சர்டிஃபிகேட் கேட்கணும். அவன் என்ன சொல்லுவான், ஓ இன்னொரு ஃப்ளோர் எடுத்துட்டியா, சரி அது ஒரு டிராயிங் போட்டு எடுத்துகிட்டு வாங்குவான். எடுத்துகிட்டு வந்தவொடனே சரி இதுக்கு ஒரு 1.5 லட்ச ரூபா டிடி கட்டிடுவான். கட்டினவொடனே அந்த பிளான்லேயே சீல் பண்ணி அப்ரூவ் பண்ணிடுவான், கர்த்தா சர்டிஃபிகேட் கையில் கொடுத்துருவான். இது எடுத்துகிட்டு போய் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போய் இந்த இடம் நான் வாங்குறேன்னு சொன்னீங்கன்னா உடனே ரிஜிஸ்டர் பண்ண 10 நிமிஷத்தில் சேல் டீட் கையில் கொடுப்பான். கலப்பணி, ஆன்லைன் வெரிஃபிகேஷன் எதுவுமே கிடையாதாங்க. இந்த சிஸ்டம் ப்ராட் பண்ண ட்ரை பண்ணாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜெயலலிதா மேடம் பீரியடில். பட் இட் பிகம் ஏ ஃபெயிலியர். பிகாஸ் என்னென்னா வித்தின் 2 months 400-500 crores கலெக்ஷன் ஆகிடுச்சு. டி நகர் மாதிரி ஜோன்லாம் என்ன ஆகும் அப்படின்னு சமூக ஆர்வலர்கள்லாம் நினச்சனால இட் பிகேம் ஏ கேஸ். ஸ்டில் இட் இஸ் பெண்டிங் இன் சுப்ரீம் கோர்ட். அதனால் இதில் நிறைய சிக்கல் இருக்குது. லெஸ் லேண்டு மாதிரி ஈஸியான சிக்கல் இல்லை, இதில் நிறைய சிக்கல் இருக்குது. இதை வந்து வின் பண்ணணுன்னா எல்லோரும் ஒன்றா இருந்து போராடி வின் பண்ணலாம். 3000 ஸ்கூல்ஸை யாரும் வந்து அப்படி பண்ணிவிட்டு உங்கள் ஸ்ட்ரென்த்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிட முடியாது. நம்ம அசோசியேஷன் நம்மளோட பலம். நம்மலாம் ஒன்றா இருந்தோன்னா இதை கண்டிப்பாக நம்ம சாதிப்போம். திஸ் இஸ் அபவுட் த பில்டிங் நார்ம்ஸ். இன்னொரு ஸ்லைடு. அடுத்ததாக வந்து ஸ்கூல் ஃபினான்ஸ். ஒரு ஸ்கூல் நல்லா இருக்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபீஸ் கமிட்டி அடுத்து சொல்கிறேன். ஆர்டிஇ நமக்கெல்லாம் பெரிய சவாலாக இருக்கக்கூடிய ஒரு இமாலய ஒரு பூதம் மாதிரி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இன்னும் ஜூம் பண்ணலாம், இது வரைக்கும் இல்லை குறைச்சிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 2014 ஒரு ஃபிகர்ஸ் வருது. வருஷம் ஒரு எல்கேஜிக்கு எவ்வளோ ரீஇம்பர்ஸ்மெண்ட்டு பெர் சைல்டு எக்ஸ்பெண்டிச்சர்னு ஒன்று கால்குலேட் பண்ணுறாங்க. அது பெர் சைல்டு எக்ஸ்பெண்டிச்சர்னால் என்ன? ஒரு அரசு ஒரு மாணவனுக்கு செய்யும் செலவீனம் இஸ் பெர் சைல்டு எக்ஸ்பெண்டிச்சர் ஆஸ் பெர் ஆர்டிஏ ஆக்ட். அதை ஒரு ஜிஓவாக ஒரு வருஷமும் ஒரு அரசு ரிலீஸ் பண்ணோம். அப்போ வந்து 2014 பார்த்தீங்கன்னா எல்கேஜிக்கு வந்து 21,000 இருக்குது. 2018 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 25,000 வரைக்கும் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2018 டவுன்ஃபால் ஆகும். 11,000 ஆரம்பித்து 12,000 போய் the last 3 years 2022-23 இந்த மாடல் 6,000 ஃபிக்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஜிஓவை நம்ம யாருமே கேட்காதனால அரசு தைரியமாக போட்ட ஜிஓ வந்து 3 வருஷத்துக்கு பெர் சைல்டு எக்ஸ்பெண்டிச்சர் ஜிஓ. உலகத்தில் இப்படி யாரும் போட முடியுமான்னு எனக்கு தெரியல. ஒரு அரசு தன்னுக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை, அதனால் அவங்க செலவு செய்த பணம், அதை வகுத்தாதானே பெர் சைல்டு எக்ஸ்பெண்டிச்சர் வரணும்.
இப்போ இந்த வருஷம் தமிழ்நாடோட பட்ஜெட் என்ன, எஜுகேஷன் பட்ஜெட்? ஆல்மோஸ்ட் நெருங்குறீங்க 46,000 crores. ஓகேயா? அரௌண்ட் ஒரு 1,30 lakh சில்ட்ரன் இருக்காங்க, என்டையர் சில்ட்ரன் இன்க்ளூடிங் ப்ரைவேட். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒன்லி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ஒரு 40-45 இருக்காங்க, ப்ளஸ் எய்டட் சேர்த்திங்கன்னா இன்னொரு 20-21 இருக்காங்க. ஒரு 65,000 சில்ட்ரன் எய்டடையும் சேர்த்துக்கிட்டா வேர் இன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ். அவங்களோட ஒரு வருஷம் செலவு வந்து 46,000 crores. அப்போது 46,000 கோடியை 65,000 வகுத்தா என்ன வரும்? அரௌண்ட் என்ன வரும்? 80,000 வரும். பெர் சைல்டு எக்ஸ்பெண்டிச்சர் காஸ்ட் 70 to 80,000 வரும். அரசு ஒரு மாணவனுக்கு எவ்வளோ செலவு செய்யுது? 80,000 செலவு செய்யுது. அவங்க சொல்கிறாங்க ரொம்ப கஷ்டப்பட பின்தங்கிய பள்ளி, சொல்லக்கூடாது, அதை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அரசு பண்ணணும், அது வேறு. எக்ஸ்பென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 70,000 கவர்மெண்ட் இஸ் ஸ்பெண்டிங் ஆன் அ சைல்ட் பர் இயர். இதை யாராவது வெளியே எடுத்துகிட்டு வரீங்களா? அதுக்கு தான் இவ்வளோ போராட்டம் நாங்கள் பண்ணுறோம் ஆர்டியில். யூ எக்ஸ்போஸ் யுவர் செல்ஃப், டிக்ளேர் தட் வாட் இஸ் யுவர் ஆக்சுவல் காஸ்ட், வாட் இஸ் பிஇசி. இதுதான் எங்களோட சேலஞ்சு. உங்கள் ஆர்டிஇ பணத்தை மீறி நாங்கள் இதில் ஒரு சேலஞ்சு வரோம். என்னென்னா பாருங்கள், மேலே பாருங்கள், ஃபஸ்ட்டு போங்க. 21,000 பார்க்க உங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும், பரவாயில்ல, அரசு கரெக்டாக தான் கால்குலேட் பண்ணியிருக்காங்க. அதுவும் தப்பு. எப்படி ஒரு பெர் சைல்டு காஸ்ட் எப்படி எடுக்கிறாங்க ஒரு கவர்மெண்ட்டுன்னா, ஒரு அசியூம்டு டேட்டா செக்ரட்டரி கேட்பார் டைரக்டருக்கு, சார் லெட்டர் கரஸ்பாண்டன்ஸ் இந்த வருஷம் பெர் சைல்டு எக்ஸ்பெண்டிச்சர் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். டைரக்டரு எலிமெண்ட்ரிக்கு அனுப்பிடுவார், நம்மளுக்கு ஒன்று கால்குலேஷன் போடுவாங்க. சரி எதெல்லாம் எடுத்துக்கலாம்? சரி ஒரு 150 பேர் படிக்கிற ஒரு மாடல் ஸ்கூல். இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா இந்த ரெக்கார்ட்ஸ்லாம் என்கிட்ட இருக்குது, அதனால் நான் சொல்கிறேன். எலிமெண்ட்ரி எஜுகேஷனில் 150 பேர் படிக்கிற ஒரு மாடல் ஸ்கூல், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எத்தனை பேர் படித்தா எவ்வளோ வரும் அப்படின்னு ஒரு கால்குலேஷன். ஒரு 15 எடிங் எடுத்துக்கிறாங்க. எது? டியூஷன் ஃபீ, பென்சிலு, நோட் புக்கு, இதெல்லாம் அவங்க செலவு பண்ணுறது ஒரு 15 எடிங் எடுத்துக்கிறாங்க. தென் அதே மாதிரி டிஎஸ்சியிலேருந்தும் ஒரு டேட்டா கொடுக்குறாங்க 8th வரைக்கும். இது 2 டேட்டாவையும் கம்பைல் பண்ணி அசியூம்டு பிஇசி தான் 21,000 ரூபா. அது அப்படியே கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகி 25,000 வந்துடுச்சு. இது எப்படிடா குறைக்கிறதுனே தெரியல. அப்போ வந்து 11,000 வந்த ஒரு ஜிஓ பார்த்தீங்கன்னா 2018-19 ஒரு டேட்டா இருக்கும், ஒன்லி ஃபார் த பர்பஸ் ஆஃப் ஆர்டி ரீஇம்பர்ஸ்மெண்ட். இன்னொரு லைன் சேர்ந்து இருக்கும் அந்த ஜிஓவில். அதாவது பெர் சைல்டு எக்ஸ்பெண்டிச்சர் காஸ்ட் ஒன்லி ஃபார் த பர்பஸ் ஆஃப் ஆர்டி ரீஇம்பர்ஸ்மெண்ட். அப்போ என்ன தான் சொல்ல வராங்க? அப்படியே குறைச்சி இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் தரல, அதனால் நாங்கள் 6,000 தந்துட்டோம் அப்படின்னு முடிக்கிறாங்க. அதனால் காஸ்ட்லி பள்ளினா அரசு பள்ளி தான், அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, நம்மளது கிடையாது. ஸோ திஸ் பேசிக், நான் சொல்கிறது வந்து வெரி பேசிக். பட்ஜெட் என்ன? பட்ஜெட்டில் முடிஞ்சு போச்சு. எனக்கு எதுக்கு தேவையில்லாமல் ஃபீஸ் கமிட்டி வச்சு அதை வாங்கி இதை வச்சு விச் அவர் லெஸ்ஸர் மிக்கர் இதெல்லாம் சொல்லி ரொம்ப நமக்கு இதே சுற்றுது. அடுத்த ஸ்லைட் போ. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 years ஒரு 10 years ஆஃப் கொஞ்சம் மேலே லிஃப்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் ஒரு 10 years ஆஃப் அட்மிஷன் டேட்டா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃபஸ்ட்டு 2 வருஷம் நம்மளே ஃபில் பண்ணிட்டோம். 14லேருந்து 13லேருந்து 15லேருந்து. அப்போ ஆர்டி பிடிப்பா அப்படின்னோடனே டென்னிசன் அண்ணெல்லாம் ஒரு 100 பேர் போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். என்ன பணம் வர மாட்டேங்குதுன்றார் ஃபோன் பண்ணி. இல்லை அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 4 years ஐ எம் அ நோடல் ஸ்கூல். ஐ நெவர் லெட் எனி ஸ்கூல் டு புட் ஏ ஆர்டி சீட். இந்த ஜான் சேவியர் சார் சொன்ன அந்த ப்ராப்ளமை நான் சொன்னேன். I predicted, we all predicted, we went to a wonderful director, I don't want to mention his name, he is an elementary director by that time. We had a clear chart of 10 years, what is going to happen in next 10 years, this problem will be faced by the government. நான் கெனடி சார் எல்லாருமே ஒரு 15 பேர் போய் உட்காந்து அந்த சார்ட்டை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஐயா உங்களுக்கு வந்து அரசாங்க பணம் வந்து 1000 கோடி ஆகும் ஐயா,
உங்ககிட்ட அந்த பணத்தை வந்து இருக்கும், மனசு இருக்காதையா கொடுக்குறதுக்கு, பணம் இருக்கும் யா மனசு இருக்காதியா, இதெல்லாம் நாங்கள் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணோம். அவர் நீங்கள் விடுங்க, எங்களுக்கு என்னங்க இன்னொரு 500 ஒயின் ஷாப் ஓப்பன் பண்ணி நாங்கள் பண்ணுவோங்க போங்க அப்படி சொன்னார். ஒரு டைரக்டர் சொன்ன வார்த்தை. நான் அப்பயே வந்து சொன்னேன், இட் இஸ் எ ஃபெயிலியர் ப்ராஜெக்ட், வி ஆர் ஆல் கோயிங் டு ஃபேஸ் இஸ் கான்சிக்வன்ஸ் சொன்னேன். ஃபினான்ஷியல் கிரன்ச் எப்படி வந்துடுச்சு பாருங்க நமக்கு. நாங்கள் அந்த 4 வருஷம் நான் டைட் பண்ணிவிட்டு எல்லாரையும் மைனாரிட்டிக்கு தள்ளிட்டு கூட்டின்னு போயிட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன் சீட்டை. ஸோ இது வரைக்கும் எங்களுக்கு ஆர்டி கிடையாது. பட் வி ஆர் ஃபைட்டிங் ஃபார் ஆர்டி. தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. வை? பிகாஸ் உங்களை ஃபினான்ஷியலாக ஒரு க்ரன்ச் பண்ணணும். கவர்மெண்ட்டு நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அப்போ உங்களை என்னென்னலாம் சொல்லலாம், லேண்டு சரியில்லைன்னு சொல்லலாம், பில்டிங் சரியில்லைன்னு சொல்லலாம். எண்ட் ஆஃப் த டே ஃபினான்ஷியலாக உங்களை ஒரு வைப்பில் டென்ஷனில் வைக்கிறதுக்காக இது ஒரு ஸ்டோரி. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்கூல்ஸ் இத்தனை ஸ்கூல்ஸ் இருக்கும். வெறும் இந்த வருஷம் 7620 ஸ்கூல் தான் இருக்கிறாங்க. அதோட பட்ஜெட் க்ரோர்ஸில் ரீஇம்பர்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ் கொடுக்க கஷ்டப்பட்டாங்க. அப்படியே வரும்போது 2019 பார்த்தீங்கன்னா 2016 இருக்கிறதெல்லாம் இது வந்து அவங்களுக்கு ஒரு அலார்மிங் பாயிண்ட். 2016 க்ரோர்ஸ் போயிடுச்சு. அந்த மாணவர்கள் யாருன்னா அரசு உதவியில் உங்கள் பள்ளியில், தனியார் பள்ளியில் படிக்கும் மாணவர்கள். அவங்க உங்கள் மாணவர்கள் இல்லை, அரசு உதவியுடன் தனியார் பள்ளியில் படிக்கும் மாணவர்கள். அப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதிலிருந்து திருப்பியும் குறைஞ்சிரும். என்னென்னா ரீஇம்பர்ஸ்மெண்ட் எவ்வளோன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ரிசல்ட் என்னன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா கதை எழுதுறது ஈஸி. ரீஇம்பர்ஸ்மெண்ட் 400 கோடின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா 6000 போட்டானா 3000 போட்டானா நீங்கள் வாங்கிக்க போகிறீங்க. அதனால் அதுபடி குறைச்சிட்டே வருவாங்க, அந்த 400 தாண்ட விடாமல். இப்போ ப்ராப்ளம் திருப்பி அது 617க்கு போன வருஷம் வந்துடுச்சு, சேச்சுரேட் ஆகி நிற்குது. இதில் இன்னும் கொஞ்சம் ஸ்லைட் மூவ் பண்ணுங்களேன், கொஞ்சம் மேலே தூக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 14,72,385 பேர் அப்ளை பண்ணியிருக்கான். 10,14,000 பேருக்கு சீட்டு கிடைச்சிருக்கு. எந்த சமூக ஆர்வலரும் இதை வந்து கேட்குறதே இல்லை. எத்தனை பேருக்கு சீட்டு கிடைக்கல? இவங்கெல்லாம் யாருங்க? இவங்களுக்கெல்லாம் சட்டம் பொருந்தாதா? ஆர்டின்றது இவங்களுக்கு கிடையாதா? ஏன்னா இப்போ இருக்கிற டைரக்டர் நமக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்கார், இந்த கல்வியாண்டு ஆர்டி மாணவர்களிடம் பணம் வசூலிக்கக்கூடாது, அது சட்டப்படி குற்றமாகும், மீறினால் தண்டனைக்குரிய குற்றம்னு ஒன்று அனுப்பிச்சிருக்கிறார். ஏன் நீயாவது பணத்தை கொடு, இல்லை நீ பணம் கொடுக்காமல் 5 லட்சம் பேர் வெளியே இருக்கானே அவனுக்கு ஏதாவது வழி சொல்லு, இல்லை எங்களையாவது வாங்க சொல்லு. சட்டப்படி நம்ம வாங்கக்கூடாது. இதை டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். நாங்கள் ஒரு 3 ஜட்ஜி பார்த்துட்டோம். ஒரு முக்கியமான ஜட்ஜிக்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம். கெனடி புரிஞ்சு தான் பேசுகிறாரா இல்லையா ஜான், கூப்பிட்டு போங்க. இல்லை நாங்கள் வாங்கணும், எப்படி எங்களால் வாங்குறது வழி சொல்லுங்கன்ட்டு டிஸ்கஷன், பர்சனல் டிஸ்கஷன் போகும்போது, எங்க சட்டப்படி வாங்கக்கூடாதுன்னா அது எப்படிங்க சேலஞ்ச் பண்ணுவீங்க? இல்லை இப்போ டைரக்டர் ஒரு ஜியோ போட்டிருக்காது, இட் ஹஸ் டு பி சேலஞ்சு. ஏன்னா ஒரு வாரம் கழிச்சு திருப்பி டெனிஷன் நான் தூங்க போனேன், நோட்டீஸ் என்னென்ன ஆச்சு அப்படின்னு வேறு. இந்த மாதிரி ஒரு 10 பேர் வச்சுருக்கோம் நாங்கள் ஊருக்கு. அவங்க நான் அப்பப்போ பூஸ்ட் பண்ணுவாங்கண்ணா இந்த வேலையை செய்யுங்கண்ணே அப்படின்னு. ஸோ இதுதான் ஒரு பேத்தட்டிக் திங். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஃபினான்ஷியல் கிரன்ச்சில் நம்ம இருக்கிறோம். இட் இஸ் அபவுட் ஆர்டி. அப்படி இருந்தாலும் ஐ வாண்ட் டு சே அபவுட் த ஃபீஸ் கமிட்டி. ஃபீஸ் கமிட்டி எப்படி வந்து 75% அந்த ஃபீஸ் ஃபிக்ஸ் ஆச்சு தெரியுமா உங்களுக்கு? 75 ஆசிலேஷன். இதில் கூட பார்க்கலாம், அந்த -115 ஒன்று போட்டிருக்காங்க பாருங்கள், அந்த கை இருக்க இடத்துல 419. நமக்கு அந்த 2020-21 அலாட் ஆனது 419 crores. ஆனால் என்ன ஆயிடுச்சு, ஒரு டிஓ அரியலூர்லேருந்து ஒரு லெட்டர் போட்டார், ஐயா மாணவர்கள்லாம் ஆன்லைனில் தான் படிக்கிறாங்க, தனியார் பள்ளிக்கு பெரிய செலவு ஒன்றும் இல்லை, அரசு அங்கே கோர்ட்டு வேறு 75% தான் வாங்க சொல்லியிருக்கு, இதை இப்படியே ரீஇம்பர்ஸ் பண்ணால் அரசுக்கு 100 கோடி நஷ்டமா ஐயா அப்படின்னு அவர் எழுதி போட்டார். உடனே அதை வந்து டைரக்டர் பார்த்தார், அவர் ஒரு லெட்டர் வச்சு செக்ரட்டரி அனுப்பினார், பா 100 கோடி மிச்சம் பண்ண புண்ணியவாயா அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு அவார்டெலாம் கொடுத்து நம்மக்கிட்ட 100 கோடியை கட் பண்ணிட்டாங்க. நமக்கு 75% வந்ததுன்னு சந்தோஷமாக எல்லோரும் வாங்கி பாயில் போட்டுக்கணும். அந்த டிஓ யாராவது கேட்டிங்களா, ஐயா நீ ஆன்லைனில் தான் வேலை செஞ்ச, நீ 75% தான் வாங்கணும், நீ ஐயா 25% சேர்த்து வாங்கின இந்த வருஷம் யாராவது கேட்டிங்களா? நம்ம அவசரம், அன்றைக்கி பணம் வரல, கஷ்டப்பட்டு வருது, அதில் தான் இருக்கிறோம். சரி, திஸ் இஸ் த ரோல் ஆஃப் த அசோசியேஷன். இந்த மாதிரி மாடல்ஸை நம்ம எடுத்துகிட்டு வரோம். ஃபீஸ் கமிட்டி ஒரு 200-300 cases every year we see. We are filing for this 8 years, 9 years. Even various states.
டெல்லியிலலாம் ஃபீஸ் கமிட்டி ஃபிக்ஸ் பண்ணும்போது கெனடி சார் என்னையும் ஆன்லைனில் ஒரு ஐஏஎஸ் வச்சு 1 hour பேசினார். அவர் எப்படி அவர் ஒரு மாடல் சொன்னார். எல்லாரையும் அசம்பிள் பண்ணிவிடுவாராம். 10,000 ரூபா 15,000 ரூபா இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாமா, கை தூக்குங்க அப்படின்னு வரான். எங்களுக்கு அப்படியே ஆன்லைன்லேயே எனக்கு வேர்த்திடுச்சு. எப்படிங்க நாங்கள் பொறுமையாக சார் நாங்கள் வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்க தமிழ்நாட்டில் லீகல் ஃபைட்டில் லா ஃபைட்லலாம் எஜுகேஷனலிஸ்ட்டாகவும் நான் சொல்கிறேன். வி ஆர் ஸோ மச் ப்ரவுட் டு பி அன் தமிழன். அந்த விஷயத்தில் நம்ம ஸ்டேட் வைஸ் போகும்போது அதர் நேஷனல் வைஸ் போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்கள பேசி புரிய வைக்க முடியலங்க. கடைசி வரைக்கும் ஒரு ஐஏஎஸ்ஸை சார் ஃபீஸ் ஃபிக்ஸேஷன் பண்ணோன்னா யூ ஹவ் டு கோ அண்ட் சார் லுக் இட் டு த ரெக்கார்ட் சார் ஹவு டு ஃபிக்ஸ் அ ஃபீஸ். இல்லைங்க, அது அன்வான்ட் திங், தேவையில்லாமல் ப்ராப்ளம். அசம்பிள் எவ்ரிபடி இன் த பிளே கிரவுண்ட், ஐ ஜஸ்ட் கோ, ஐ லாஸ்ட் தெம். ஸோ 20,000 fees is okay. If everybody answers, oh done, I will fix the fees and go. So so in the மாதிரி various states we are going and addressing about these legal matters. Various IAS எங்களை கூப்பிட்றாங்க, நாங்கள் போய் அட்ரஸ் பண்ணுறோம். நாட் ஒன்லி ஆன் ஃபீஸ் கமிட்டி அண்ட் so many issues we are going and addressing. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் கமிட்டி ஏன் ஓச் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, அந்த 75% நாங்கள் போராடும் போது அன்றைக்கி கேஸில் பார்த்தீங்கன்னா அன்றைய டைரக்டர் வந்து ஃபோன் பண்ணினே இருக்கார். நம்ம ஃபோன் எடுக்க மாட்டோம், அவாய்ட் பண்ணுற ஃபோனாக இருந்தால் கெனடி சார் ஃபோன் எடுத்துருவார். கெனடி சாரே ஃபோன் எடுக்கிறாருன்னா பாருங்கள் அப்போ எப்படிப்பட்ட ஃபோனு. டைரக்டர்கிட்ட ஃபோன் எடுத்துட்டார். நீங்கள் 35% போதுன்னு எழுதி கொடுங்கன்றார். சார் என் ஸ்கூலுக்கு நான் எழுதி கொடுப்பேன் சார், சங்கத்துக்கு எப்படி சார் எழுதி கொடுக்குது? ஏன்னா கேஸ் ரொம்ப டைட்டாக இருக்குது. ஆனந்த வெங்கடேசன் ஜஸ்டிஸ் மாண்புமிகு நீதியரசர் வந்து ரொம்ப அழகாக அந்த கேஸ் எடுத்துகிட்டு வந்துவார். அப்போது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லஞ்ச் வந்துடுச்சு, ஆஃப்டர் லஞ்சுன்னு தள்ளுறாங்க. ஃபோன் வந்து நேருக்கு எங்கன்னு தேடி வராங்க, கோர்ட்டில் சுற்றிட்டு வராங்க. நம்ம முடியவே முடியாது, ரொம்ப ஸ்ட்ராங்கான இன்னும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து இப்போ வேணால் ஒரு 35% வாங்கட்டும், அப்புறம் ஒரு 10-15 வாங்கட்டும்னு வந்து சொன்னாங்க. பட் த ஜட்ஜ் said, I have a kid in my home where I can see some discipline is going on with the child. ஆன்லைனில் ப்ராப்பராக உட்காடுறான், 3 மணி நேரம் என்கேஜாக இருக்கான், லேர்னிங் நடக்குது. somewhere or another private schools are working for the cause அப்படின்னு அந்த ஜட்ஜி சொன்னாருங்க ஓப்பன் கோர்ட்டில். அப்பேற்பட்ட ஜட்ஜிக்கிட்ட இருந்து அந்த 75% நம்ம உரிமையை நம்ம கேட்டு வாங்கணும். ஆர்டிலாம் நம்ம உரிமைங்க, நம்ம உழைச்ச காசுங்க, கேட்குறது ஏன் யோசிக்கிறோம்? நம்ம உழைச்ச காசு. அந்த மாதிரி அந்த 75% அவ்வளோ டைட் பண்ணி நம்ம வாங்கணும். இப்போ அது மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அடுத்த இயர் வந்துடுச்சு, இன்னும் ஆர்டி இவங்க கேட்கவும் தெரில, வாங்கவும் கூடாதுன்ட்டாங்க. இதுக்கும் நம்ம எல்லாம் ஆர்கனைஸ்டாக இருந்து ஒன்றா போராடி வின் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். இந்த ஒண்டர்ஃபுல் ஃபோரம் அரேஞ்ச் பண்ண இந்த அசோசியேஷனுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். டாபிக் நிறைய இருக்குது, கவர் பண்ண முடியாது. லாஸ்ட் மினிட் ஸ்பீக்கராக வந்தால் கஷ்டம், வேறு ஒன்றும் இல்லை. தேங்க்யூ. ஹலோ, ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம். தேங்க்யூ சார். மைக் சார். தேங்க்யூ ஜான் சார். ஒன் இம்பார்ட்டன்ட் ஸ்லைடு அடுத்தது மட்டும் திருப்புங்களா, ஒன்று சொல்லிடுறேன் ப்ளீஸ். கோ ஹெட். இது எத்தனை பேர் ஸ்கூலில் வச்சுருக்கீங்க? இது வந்து சிபிஎஸ்சியில் வந்து போஸ்கோ கமிட்டி பண்ணுறோம், பிடிஏ பண்ணுறோம், ஸ்கூல் கமிட்டி பண்ணுறோம். இதுலேயும் இந்த 3 பண்ணணும். போஸ்கோ கமிட்டிக்கு பதில் ஸ்கூல் கம்ப்ளைண்ட் கமிட்டி, பிடிஏ பண்ணோம், ப்ளஸ் நீங்கள் வந்து ஸ்கூல் கமிட்டி பண்ணோம். ஸ்கூல் கமிட்டி மேபி சார் என்னோட நல்லா எக்ஸலண்ட். ஸ்கூல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டியில் வந்து ஒரு கேஸ் நடக்குது, செக்ஷுவல் சைல்டு அபியூஸ் கேஸ். இதில் வந்து டிஸ்ட்ரிக்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸருக்கு ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன், சிஓ, சிடபிள்யூபிஓ, போலீஸ். இன்னொரு 2 ப்ராப்ளம், ஒரு பிரின்ஸிபலாக ஒரு ஸ்கூல் ஹெட்டாக கான்ஃபிடென்ஷியலாக இருக்கணும், விக்டிம் சேஃபாக இருக்கணும். ஒரு இன்சிடென்ட் நடந்துடுச்சுன்னா யாருக்கு நடந்ததுன்னு வெளியே தெரியக்கூடாது, அதனாலேயும் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். ப்ளஸ் அந்த சைல்டு ஹெல்ப்லைன். இந்த 4 பேருக்கு இன்ஃபர்மேஷன் ஆஸ் சூன் அஸ் நீங்கள் கொடுக்குறது தான் முக்கியம். டிலே பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு சார்ஜ் நீங்கள் தான். தடயத்தை அழிச்சிங்க கொண்டீங்கன்னு இதில் போஸ்கோவில் நோ என்கொயரி ரிமாண்டு. அதனால் வந்து அட் த சூனஸ்ட். இதில் என்ன ப்ராப்ளம்னா, ஒரு ஸ்கூல், இட் இஸ் அ போஸ்கோ கேஸ் வேர் 2000 ஆல்மோஸ்ட் 2500 people were in the ஸ்போர்ட்ஸ் டே. ஒரு ஸ்போர்ட்ஸ் டே கிரவுண்டில் நடக்குது, 2500 பேர் முன்னாடி. ஒரு யூகேஜி கேர்ளை ஒரு பிடி சார் ஹெல்ப் பண்ணுறாரு, கிராஸ் பண்ணுறா, அவள் சொல்லிட்டா ஐ ஹேட் அ பேட் டச்.
கேன் யூ பிலீவ் தட்? அந்த டீச்சர் வந்து ஒரு 20 இயர்ஸாக அந்த ஸ்கூலில் இருக்கார். அந்த குழந்தையும் அதே மாதிரி அந்த ஸ்கூலில் இருந்திருக்கும். ஐ எம் நாட் சப்போர்ட்டிங் த திங், பட் வாட் மை பர்செப்ஷன் ஆஸ் அ அட்வொகேட், அவருக்கு ஓப்பன் பிளேஸ் தான் இருக்கா? க்ளோஸ்ட் பிளேஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எவ்வளோ இருந்திருக்கும் பீயிங் எ பிடி சார்? தட் டு இன் ஃப்ரண்ட் ஆஃப் 2000 people. வென் த கேஸ் இஸ் ஃபைல்ட், அவ்வளோதான். அதில் ஆர்குமெண்ட்டே இல்லை. நான் சொன்னதை அவங்க கேட்கவே இல்லை, அவர் ரிமாண்ட் ஆகிட்டார் 6 நாள் கழிச்சு. நான் சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் அந்த டைமில் லைனில் வரணும். ஹாட் லைன் நீங்கள் போகிறீங்களோ இல்லையோ, மாணவர் மனசு போகிறீங்களோ இல்லையோ, நீங்கள் எங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வாட் டு ரியாக்ட், அதுதான் முக்கியம். அண்ணன் சொன்னாங்க பாருங்கள், அந்த விட்னஸ், இட்ஸ் எ கிரேட் திங், லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அது இன்னும் நினச்சா கூட, அண்ணனோட விஷயம் நினச்சா இன்னும் கூட எனக்கு அந்த வழி இருக்குது. ஒரு எஜுகேஷனிஸ்ட்டாக நான் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். நான் செய்யாத தப்புக்கு, நான் செஞ்ச தப்புக்கு எவ்வளோ நாளும் கேட்பேன். பட் நான் செய்யாத தப்புக்கு அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட், இந்த போராட்ட குணம் இல்லைங்க. ஓனர்ஷிப்பை சொல்லி தாங்க வரணும். ஏன்னா நானும் என்கிட்ட கேட்டிருந்தா கூட அண்ணே அந்த அந்த பொத்தலையிலேருந்து அந்த கேஸை முடிக்க ட்ரை பண்ணியிருப்பேன். பட் ஈ ஸ்டுட் ஃபார் தட். அதுக்கு கூட அண்ணனுக்கு ஒரு பெரிய இது நன்றி சொல்லணும் இந்த நேரத்தில். ஆஸ் எஜுகேஷனலிஸ்ட் வந்து ஈ ஸ்டுட் ஃபார் தட். ஸோ அந்த நேரத்தில் உங்கள் எஸ்ஓபி என்ன? இந்த டிசி கேஸு, இந்த ஃபீஸ் கட்டாதது, இப்போ கூட ஒரு ஸ்கூல் அவங்கள என்னால் புரிய வைக்க முடியல. அவங்க ஃபீஸ் நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. அவங்க வந்து +1 +2 முடிச்சுட்டு போகிறாங்க. இன்னொரு பையன் 10th இருக்கிறான். சிஎம் செல் பெடிஷன் போட்டாச்சு. டிஓ வந்து கொடுக்க சொல்கிறார், டிசி கொடுத்துருங்க +2ன்னு சொல்கிறார். பட்டு அது யார் கொடுக்குறது? இட்ஸ் ஆல் ஹார்ட் ஏர்ன் மணி. நம்ம உழைச்ச போனால் நம்ம எப்படி வாங்குறது? அதை ஏதாவது ஒரு ரெக்கார்டு வச்சுட்டே இருங்க. இந்த திஸ் ஒன் ஸ்கூல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டிக்கும் ஸ்கூல் பிடிஏக்கும் இது எல்லாத்துக்கும் ஓப்பன் டே வருவாங்க பேரண்ட்ஸ். அந்த டைமில் யூ கெட் அ சைன் அண்ட் மேக் அ ரிஜிஸ்டர். 6 ஓப்பன் டேஸ் வில் பி தேர் அட்லீஸ்ட் ஃபார் யுவர் ஸ்கூல். யூ மேக் அ ரிஜிஸ்டர். ஒரு அட்டண்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். ப்ளஸ் each and every ஃபைல் சைல்டுக்கு ஒரு ஃபைல் போடுங்க. ஒரு சின்ன விஷயம் தானே, எழுதி வாங்காமல் விட்டுறாதீங்க. அந்த குழந்தைய நம்ம டிசிஏ ஃபீஸை வச்சு தான் பண்ணணும் இல்லை, வேறு ப்ராப்ளமும் நடந்திருக்கும். எதையாவது ஒன்றை லாக் பண்ணி வைங்க. எதையுமே கேட்டால் இருக்காது. ஆனால் சார் அந்த பையன் அப்படி மோசம் சார், இப்படி சண்டை போட்டான் சார், இங்கே அடித்தான் சார், இங்கே கடித்தான் சார். ஆனால் எந்த ஃபைலும் உங்கள்கிட்ட இருக்காது. மெயின்டைன் எ ஃபைல் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி சைல்டு. ஒரு இன்ஸ்டண்ட்டும் ரெக்கார்ட் பண்ணி வைங்க. தட் இஸ் த ரோல் ஆஃப் ஸ்கூல் கமிட்டி. இது வந்து ப்ரெசைடிங் ஆஃபீஸர் ரோல்னா, அது ஸ்கூல் கமிட்டியில் நீங்கள் ரெகுலர் மீட்டிங்ஸ் போட்டு ரெகுலராக யாரெல்லாம் ட்ரபிள்சம் பசங்களோ அவங்களெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி டேட்டா கிரியேட் பண்ணி வைங்க. இன்னொரு நீங்கள் 9th வெளியே அனுப்பணும்னு நினைக்கிறீங்க, அவன் டிசி வாங்க மாட்டான். யூ வில் கோ டு அ கோர்ட், யூ வில் கம் பேக் டு யுவர் ஸ்கூல். நம்ம ஈகோ டச் பண்ணோம். நீங்கள் என்ன பண்ணணும்? உங்கள் எஸ்ஓபி என்னென்னா, பீயிங் எ பிரின்சிபலில் அது டீச்சர்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. நீங்கள் அதை ரொட்டீன் ஃபாலோ பண்ணி எல்லாரோட ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு டேட்டா நீங்கள் எடுத்து வைங்க. க்ரைசிஸ் டைமில் இட் வில் ஹெல்ப். சாரோட கேஸை நாங்கள் எப்படி உடைச்சோன்னு யாரும் சொல்லலை. அந்த பையன் மேலேருந்து விழுந்துட்டான் 4வது மாடியில். 4வது மாடியிலேருந்து விழுந்தது சைக்கிள் ஸ்டாண்டு, ஃபுல்லாக சைக்கிளாக இருந்தது. அதனால he has got some 32 fractures. தரையில் இருந்தால் அன்றைக்கே இறந்துட்டு இருப்பான். பட் போலீஸை டிலே பண்ணி 4 நாள் இந்த இஷ்யூ நடந்துகிட்டே இருந்தது. வி காட் இஸ் பேக். பேரண்ட்ஸ் வந்து பேக் கேட்குறதுலே இருந்தாங்க. பேரண்ட்ஸு பேக் கேட்குறதுலே இருந்தாங்க. எங்களுக்கு சஸ்பெக்டே வரல. ஏன்னா நம்ம அங்கே ஜாம்பா அடிப்போம், எல்லோரும் யாருனாலும் வாடா, எந்த அட்வொகேட்னாலும் எல்லாத்தையும் பண்ணுவோம், எல்லாம் நடக்குது. பட் ஏசி ஏதோ சொல்லிகிட்டே இருக்கார், எங்களுக்கு புரியல. என்னை தனியாக கூப்பிட்டு சொன்னார், நீ போய் பிலாங்கிங்ஸ் எடுத்து பாரு, என்ன பைத்தியமாகி சார். ஆனால் வி செக்யூர்ட், இட்ஸ் அன் எவிடன்ஸ், வி செக்யூர்ட். அதில் வந்து இஸ் ஃப்ரம் நேபாள், சம் அதர் பிளேசஸ். அவன் ஏதோ ஒரு பொண்ணுக்கிட்ட டெய்லி லவ் பண்ணி பேசின்னு இருக்கான். அந்த பொண்ணு அன்றைக்கி பேச மாட்டான்னு நினச்சி ஒரு வாரமாக. எனக்கு ஒரு மனநிலை இருக்குது, நான் சூசைட் பண்ணிக்கணுன்னு அப்படின்னு. he has a note on that book. we had that witness. அதனால வெளியே வந்துட்டோம் நாங்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போ லாஸ்ட் பால் 6ன்றது இதுதான். யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் த கான்சிக்வன்ஸ். லெட் இட் ஹேப்பன். ஹேப்பன் இஸ் ஹேப்பன். நீங்கள் போய் அவனை திருப்பி போய் 4வது மாடியில் சொருவ முடியாது, நடந்துடுச்சு. பட் பேத்தட்டிக் திங். நம்ம எஜுகேஷனிஸ்ட்டுங்க, எனக்கெல்லாம் சீரியஸாக நிறைய விட்னஸ் இருக்குது. இங்கே சொன்ன விட்னஸ் மீறி விட்னஸ்லாம் இருக்குது. போன வருஷம்லாம் ஒரு ஃபாதர் வந்தார், சார் தயவுசெய்து இந்த வருஷம் இந்த வேலையை முடிச்சு கொடுத்துருங்க, நான் ஸ்கூல் பக்கமே வரமாட்டேன்னு கையெழுத்து கும்பிட்டு போயிட போகிறேன் எங்கள் காங்கிரிகேஷனில் சொல்லி அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி பீப்புள் ஆர் நாட் ரெடி டு கம் அண்ட் ஒர்க் ஃபார் த ஸ்கூல். அப்போ நீங்கள் இந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணி கொஞ்சம் பொறுமையாக அதை ஹேண்டில் பண்ணி இன்ஸ்டண்ட்டாக இந்த ரிப்போர்ட்டிங்லாம் பண்ணி
உங்களுக்கு ஏதாவது சொல்யூஷன் இல்லையா, ஆஸ்க் யுவர் லீடர்ஸ், ஆஸ்க் அஸ் how to solve this problem. We will make it and work it out. So thank you so much. Thank you, John, for your wonderful sharing with us. Konjam volume raise. You told us about the importance of initially the importance of revenue records, having revenue records for our buildings, Pattachita and FMB. And you alerted us not to give the land details or any other details to anyone unnecessarily. And less land issue la eppadi last ball 6 adichu gaali panningendradhiyum sonninga. And the importance of having a proper planning and a homework before doing any construction work and any other work. You also shared with us the importance of having legal awareness in all our initiatives. Adukaprom presently now you shared the policies to be adopted in the POSCO Act, like identification of the victim is not to be revealed in ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை சொன்னீங்க, in case of any emergency situation. And also you alerted us that the evidences are not to be destroyed. And finally you mentioned to have SOPs and proofs in all school related issues. Thank you very much. கடைசியா பணம் கட்டிடாதீங்க, பணம் கட்டிட்டு புலம்பாதீங்க, தைரியமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் அந்த லாஸ்ட் பால்ல 6 அடிச்சிடலான்ற ஒரு உற்சாகமூட்டும் வார்த்தைகளை சொன்னீங்க. தேங்க்யூ ஜான். கவர்மெண்ட் வந்து லேண்டு சரியில்லைன்னு சொல்லலாம், பில்டிங் சரியில்லைன்னு சொல்லலாம், ஃபினான்ஷியலாக தொந்தரவு கொடுக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் சரியாக இருந்தால் நாம் நமது பள்ளிகளை நிம்மதியாக நடத்தலாம். அது நமது சங்கம், நம்முடைய ஒன்றுபட்ட ஒரு முயற்சி என்பதனை உங்களது அருமையான ஸ்பீச் மூலமாக ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ ஜான், தேங்க்யூ வெரி மச்.